மன்னர் காலத்தில் அதாவது எப்படின்னா, இது வந்து அன்னைக்கு ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் ஒரு படையெடுத்து நம்ம ஒரு 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 நாட்டை பிடிக்கிறதுக்கோ ஒரு ஒரு போருக்கோ போகும்போது அவங்க வந்து இந்த இந்த சாத்தான் வழிபாடு முக்கியமாக பண்ணுவாங்க. அதாவது காளி வழிபாடு பண்ணும்போது அதோட சேர்ந்த மாதிரி இந்த பில்லி சூனியம் இதெல்லாம் வந்து செஞ்சு தான் வந்து ஒரு ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பை அவங்க போட்டுக்குவாங்க. அதே மாதிரி எதிராளிக்கு வந்து தேவையான ஒரு கட்டி இப்போ அவங்களுக்கு ஒரு ஒரு பாதுகாப்பு இருக்குன்னா அந்த பாதுகாப்பை உடைச்சி இவங்க அது உள்ளே போகணும் அப்படின்னா அதை வந்து மனிதர்களால் முடியாதது எல்லாமே. இப்போ பில்லி சூனியம்லாம் வைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கான உடல் ரீதியான மாற்றங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? கண்டிப்பாக இருக்குமா. இப்போ இப்போ வந்து நல்லாவே இருப்பீங்க, திடீர்னு வந்து யாரோ கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு வந்து யாரோ மேலே ஏறி அமுக்குற மாதிரி இருக்கும், நம்ம போய்கிட்டே இருப்போம், திடீர்னு நம்மளை தள்ளி விடும். எவ்வளோ ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க, எவ்வளோ டாக்டர்ஸ் பார்த்துருப்பாங்க, எவ்வளோ மாத்திரை மருந்து சாப்பிட்ருப்பாங்க, அதிலெல்லாம் சரியாகவே ஆயிருக்காது. எல்லா செக்கப்பும் ஓகே, எல்லாமே நல்லா தான் இருக்கும், உனக்கு ஏன் வயிறு வலிக்குது எனக்கு தெரியல அப்படின்னு கைவெறிச்ச கேஸு கூட எங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதுதான் வந்து பாவை பொம்மைன்னு சொல்லுவோம், இது குட்டி கருங்குட்டின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வச்சு நம்ம வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்குன்னு தேவையான எந்திரங்கள் பாருங்கள், அவங்களுக்குன்னு தேவையான எந்திரங்கள் இதுக்குள்ளே இருக்கிற பொருட்கள் வந்து. வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ பில்லி சூனியம் ஏவல் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்கச்சக்கமாக நிறைய சொல்கிறீங்க. ஸோ இதெல்லாம் எந்த காலகட்டத்தில் ஆரம்பிச்சது? இதுக்கான வரலாற்று சான்றிதழ் ஏதாச்சும் இருக்கா? ஆதாரங்கள் அடிப்படையாக இருக்கா? இல்லை, அதுக்கு பர்த் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க முடியாதுமா. ஆனால் இது வந்து மன்னர் காலத்துலேருந்தே, மன்னர் காலத்தில் அதாவது எப்படின்னா, இது வந்து அன்னைக்கு ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் ஒரு படையெடுத்து நம்ம ஒரு 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 நாட்டை பிடிக்கிறதுக்கோ ஒரு ஒரு போருக்கோ போகும்போது அவங்க வந்து இந்த இந்த சாத்தான் வழிபாடு முக்கியமாக பண்ணுவாங்க. அதாவது காளி வழிபாடு பண்ணும்போது அதோட சேர்ந்த மாதிரி இந்த பில்லி சூனியம் இதெல்லாம் வந்து செஞ்சு தான் வந்து ஒரு ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பை அவங்க போட்டுக்குவாங்க. அதே மாதிரி எதிராளிக்கு வந்து தேவையான ஒரு கட்டி இப்போ அவங்களுக்கு ஒரு ஒரு பாதுகாப்பு இருக்குன்னா அந்த பாதுகாப்பை உடைச்சி இவங்க அது உள்ளே போகணும் அப்படின்னா அதை வந்து மனிதர்களால் முடியாதது எல்லாமே அன்னைக்கு வந்து பூதகணங்களால் முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு எவ்வளோ பெரிய பாறையெல்லாம் தூக்கி நிப்பாட்டியிருக்காங்க, அன்னைக்கு வந்து பூதகணங்கள் தான் அதெல்லாம் வந்து செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அது சான்றிதழ் இருக்கே, வரலாற்று கூறுகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் பூதகணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பும்போது, சாமி இருக்குன்னு நம்பும்போது இந்த பில்லி சூனியம் கண்டிப்பாக இருக்குது, இருந்துச்சு, இன்றைக்குமே இருக்குது. அது வந்து உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அதை பற்றி தெரியும். இப்போ பில்லி சூனியம்லாம் வைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கான உடல் ரீதியான மாற்றங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? கண்டிப்பாக இருக்குமா. இப்போ இப்போ வந்து நல்லாவே இருப்பீங்க, திடீர்னு வந்து யாரோ கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு வந்து யாரோ மேலே ஏறி அமுக்குற மாதிரி இருக்கும், நம்ம போய்கிட்டே இருப்போம், திடீர்னு நம்மளை தள்ளி விடும், திடீர்னு ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கும்போது நமக்கு யாரோ பண்ணியிருக்காங்க, உடல் ரீதியாகவே ஒரு சில மாற்றங்கள் நமக்கு வரும், அது நமக்கு நல்லா தெரியும். இப்போ சயின்ஸ் எவ்வளோ வளர்ந்துருச்சு, சைக்காலஜிக்காக வரக்கூடிய ஒரு சில ப்ராப்ளங்களை வச்சு தான் நீங்கள் வந்து இதை வந்து பில்லி பண்ணக்கூடிய செயல், ஏவல் பண்ணக்கூடிய செயல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ இது எப்படி எடுத்துக்கிறது? இது வந்து சயின்ஸ் ரீதியாக நமக்கு அடிப்படையாக நமக்கு வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளா, இல்லை இதை பில்லி சூனியம் சார்ந்த பிரச்சனை? இதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதாவது எவ்வளோ டாக்டரை பார்த்துருப்பாங்க, எவ்வளோ ஆங்கில மருந்துகள் எடுத்திருப்பாங்க, எவ்வளோ பண்ணியிருப்பாங்க. சாதாரணமாக நான் பேசும்போது பொய் சொல்கிறான், இவன் வந்து ஏமாத்துறான் அப்படின்னு தான் வந்து நினைப்பாங்க. ஆனால் இதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இதில் கஷ்டம் என்னன்றது தெரியும். எவ்வளோ ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க, எவ்வளோ டாக்டர்ஸ் பார்த்துருப்பாங்க, எவ்வளோ மாத்திரை மருந்து சாப்பிட்ருப்பாங்க, அதிலெல்லாம் சரியாகவே ஆயிருக்காது. எல்லா செக்கப்பும் ஓகே, எல்லாமே நல்லா தான் இருக்கும், உனக்கு ஏன் வயிறு வலிக்குது எனக்கு தெரியல அப்படின்னு கைவெறிச்ச கேஸு கூட எங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் நாங்கள் சரி பண்ணி அனுப்புனது நிறைய பேர். ஸோ ஒருத்தவங்க வந்து முள்ளால தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு செய்வனை செஞ்சுருக்காங்க, ஒரு பில்லி சூனியத்தினால ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அதை வச்சு தான் எடுத்தாகணும், அது மூலயமா தான் நம்ம சரி பண்ணி ஆகணும். அதை விட்டுட்டு தொலைச்ச இடத்துல தானே தேடணும், இன்னொரு இடத்துல போய் தேடினா எப்படி கிடைக்கும்? ஸோ எதனால அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சோ அந்த பிரச்சனையை அதே விஷயத்தால் நம்ம சரி பண்ணால் மட்டும்தான் அது வந்து சரியாகும். கண்டிப்பாக இதனால பாதிக்கப்பட்டவங்கள நம்ம நிறைய பேரை காப்பாற்றி அனுப்பியிருக்கோம். நம்மன்றதை விட நிறைய மாந்திரிகர்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்குமே இதோட கஷ்டம் என்னன்றது. இப்போ இந்த பில்லி சூனியம் ஏவல் அப்படின்னு எடுத்துக்கும் போது குறிப்பாக இதில் வரக்கூடிய பொருட்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை பழம், பொம்மை, இந்த மாதிரியான பொருட்கள் பயன்படுத்தப்படுது இல்லையா? இதுக்கான காரணம் என்ன? அதாவதுமா,
அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து ராஜக்கனின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா, தேவலோகத்தோட வந்து ஒரு சில விஷயத்த வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு வந்து அந்த லெமன்ல இருக்குன்னுவாங்க. அந்த எலுமிச்சம்பழத்துல வந்து நம்ம வந்து ஒரு சில எந்திரங்கள் எழுதி, அது மூலியமா அவங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது மூலியமாவும் நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணி நிவர்த்தி பண்ணி தரோம். அதே மாரி இந்த ராஜகனிய வச்சு நம்ம ஒரு மந்திரத்த சொல்லும்போது, இந்த எலுமிச்சம்பழம் வந்து அத அக்செப்ட் பண்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு 11 முறை ஒரு மந்திரத்த சொன்னீங்கன்னா, அது 1001 முறை வந்து அத எடுத்துக்கிட்ட மாரி அதுக்கு வந்து ஒரு கணக்கு. ஸோ, அதனால தான் அதுக்கு வந்து ராஜக்கனின்னு சொல்லிட்டு சொன்னோம். இத வந்து ஒருத்தவங்களோட பிரச்சனைய தடுக்கணும்னாலும் தடுக்கலாம், விரட்டணும்னாலும் விரட்டலாம். இத வர வைக்கணும், வசியம் பண்ணணும்னாலும் பண்ணலாம். அதே மாரி ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதுதான் வந்து பாவை பொம்மைன்னு சொல்லுவோம். இது குட்டி கருங்குட்டின்னு சொல்லுவோம் இத. இது வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வச்சு நம்ம வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்குன்னு தேவையான எந்திரங்கள் பாருங்க, அவங்களுக்குன்னு தேவையான எந்திரங்கள் இதுக்குள்ள இருக்கிற பொருட்கள் வந்து நம்ம மாந்திரீக கட்டுல மாட்டிக்கிட்டவங்கள எப்படி காப்பாத்துறது? எத வச்சு காப்பாத்த முடியும்? இப்ப தலைவலிக்கு அனாசின் மாத்திரை, சாரிடன் மாத்திரை போடுற மாரி, ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு விஷயம் வந்து உள்ள வச்சு, அத பண்ணி அதுக்கு உண்டான எந்திரங்கள் எழுதி, அத வந்து நம்ம பண்ணி குடுக்குறோம். ஸோ இந்த இது பொம்மைய மூலம் இப்ப என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரிலாம் செஞ்சதுக்கு அப்புறம்? சம்மந்தப்பட்டவங்கள ஃபோட்டோ வச்சு, அவங்களோட துணி, முடி எல்லாம் வச்சு, இதுக்கு தேவையான பூஜைய பண்ணி, ஒருத்தவங்கள வர வைக்கணும்னாலும் வர வைப்போம், ஒருத்தவங்கள விரட்டணும்னாலும் விரட்டுவோம். ஸோ அந்த மாரி விஷயங்கள் இந்த பூஜைய பண்ணிப்போம். இப்போ ஒருத்தர் லைஃப்ல தொடர்ந்து ஏதாச்சும் ஒரு விஷயங்கள்ல வந்து தொடர்ந்து தோல்வி அடைஞ்சுக்கிட்டே வராங்க அப்படின்னா, அது அவங்க அவங்க வந்து யோசிச்சு அந்த செயல வந்து நல்லபடியா அடுத்த முறை செய்யலாம். இல்ல அவங்கள் சார்ந்த ஏதாச்சும் ஒரு பிரச்சனையா தானே இருக்கும். அத நம்ம சூனியம் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு நியாயமான ஒரு விஷயமா இருக்கும்? அதாவதும்மா ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க ரெகுலரா நடந்து போற பாதை உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த பாதையில வந்து எதுவுமே இல்லன்றது நல்லா தெரியும். நீங்க போகும்போது திடீர்னு மேலேருந்து ஏதோ ஒரு மரம் கிளை உழுவுது. மண்டை உடையுது. அந்த ரோடு வந்து எப்பயுமே காலியா தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு 10 வருஷமா அந்த ரோடு தான் நீங்க யூஸ் பண்றீங்க. எப்பயுமே காலியா இருக்கும். அந்த ரோட்லேருந்து யாராவது ஒரு சிலர் தான் வருவாங்க. திடீர்னு அந்த லாரில வந்து ரோட்லேருந்து ஒரு குடிகாரன் நல்லா குடிச்சிட்டு கார வேகமா ஓட்டிட்டு வந்து இடிச்சுட்டு வரான். 10 வருஷமா நடக்காத விஷயம். அப்பதான் நடக்குது. ஸோ இது தொடர்ந்து தொடர்ச்சியா நமக்கு இது இது சாத்தியமே கிடையாது அப்படின்னு நினைக்கிற விஷயம் நம்ம லைஃப்ல நடக்கும்போது, நம்ம வந்து என்ன யோசிப்போம்? அப்ப நமக்கு யாரோ என்னமோ செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது தான், நீங்க வந்து நம்மள மாரி ஆளுகிட்ட வருவீங்க. நம்ம போய் கோபுரத்துல போய் பார்ப்போம். அங்க போய் என்னன்னு சொல்லிட்டு கேட்போம். அப்ப நீங்க இங்க வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம சொல்லுவோம். இது மூலியமா தான் இன்னார் தான் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் தான் இதனால தான் உங்களுக்கு இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ நாங்க பண்ற மாரி உங்களுக்கும் யாராவது பிடிக்காதவங்க உங்களோட துணிமணி வச்சு உங்களுக்கு பண்ணும்போது, அது பலிக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குல்ல. ஸோ அத நம்ம சரி பண்ணணும்னா நீங்க நம்மகிட்ட வரணும். அது மாரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாம்மா, ஒருத்தனுக்கு வந்து ஜாதகம் நல்லாயிருக்கும். அவனோட கிரக நிலைகள் நல்லாயிருக்கும். அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகக்காரர்கிட்ட போய் குடுப்பாங்க. என் ஜாதகம் எனக்கு இது மாரி ஒரே பிரச்சனையா இருக்குய்யா. எல்லாமே நல்லா இருக்கே. நீங்க இன்னைக்கு நல்லா இருக்கணும். உங்க தொழில் நல்லா இருக்கணும். அவரு கணிச்சு சொல்லுவாரு. வந்தவுடனே அவரு சொன்னது கரெக்ட்டா தான் இருக்கும். ஆனா வந்தோனே என்ன தெரியுமா சொல்லுவான்? எல்லாமே சரியா இருக்குன்றாரு. ஆனா நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அப்படின்ற வார்த்தை அவனுக்குள்ள வரும். சரி ஓகே. உடம்புல எல்லாமே நல்லா இருக்கும். ஃபுல் ஸ்கேன், பாடி ஸ்கேன் ஃபுல்லா பண்ணியிருப்பாங்க. எல்லாமே நல்லா இருக்குன்னுவாங்க. டாக்டரும் எல்லாமே ஓகே 100% ஓகே அப்படின்னு. ஆனா அவனோட சம்பாரிக்கிறது ரூ. 1000 சம்பாரிச்சான்னா ரூ. 1500 வந்து ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுவோம். ஸோ அந்த பாடியில ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாரி விஷயம் தொடர்ச்சியா வருது. இப்போ உங்கள்ட்ட நான் கேட்கிறேன். நல்லாவே இருக்கிறீங்க. உடம்பெல்லாம் நல்லா இருக்கு. ஆளும் நல்லா தான் இருக்கிறீங்க. சரி அப்பப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா என்ன பிரச்சனையா இருக்கும் சொல்லுங்க? வயிறு சம்பந்தமான பிரச்சனை தான் மெயினா வரும். இந்த விஷயத்துல வயிறு சம்பந்தமான பிரச்சனை, அதே மாரி இந்த ஷோல்டர், முட்டி இந்த மாரி விஷயங்கள் எப்பயுமே வலிச்சுக்கிட்டே இருக்கும். எப்பயுமே ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிட்டே இருக்கணும். இந்த மாரி ஒரு நம்ம லைஃப்ல நெகட்டிவான விஷயம் மட்டும் தான் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்குமே தவிர, பாசிட்டிவ பார்த்து பல வருஷம் ஆயிருக்கும். ஸோ அப்படிலாம் வரும்போது, அது வந்து இந்த இந்த விஷயமா தான் நடக்கும். கண்டிப்பா இப்போ ஏவல் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா, அந்த அந்த சக்திய நம்ம எது மூலியமா பார்க்கலாம்? ஏவல் ஒருத்தவங்களுக்கு இருக்குன்னாம்மா, இப்ப நல்லா பேசிக்கிட்டே இருப்போம். டப்புன்னு டியூப்லைட் தெறிக்கும். நல்லா 10 வருஷமா ஓடிட்டு இருந்த ஃபேனு அப்பதான் எரியும். நல்லா சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. நல்லா சமைச்சு குடும்பமே நல்லா உட்காந்து சாப்பாடு சாப்பிடக்கூடிய ஒரு சமையல் இருக்கும். ஆனா, அப்பப்போ உப்பு அதிகமாயிரும். காரம் அதிகமாயிரும். குடும்பத்தோட நல்லா பசியில உட்காந்து சாப்பிடணும்னு நினைக்கும்போது, அந்த சாப்பாடு எடுக்காது. சரி இருக்காது. சாப்பிட முடியாது. அந்த மாரி நெறைய விஷயங்கள் நம்ம வீட்டுக்குள்ளேயே நடக்கும். பையன் வந்து வெளிய போயிட்டு வருவான். சின்ன பையன் 5 வயசு, 6 வயசு பையனா தான் இருப்பான். போய் சைக்கிள் ஓட்டுவான். எவனாவது ஒருத்தன் இடிச்சு கீழ விழுந்து அடிபட்டுட்டு வருவான்.
வீட்டில் இருக்கிற பெரியவர் வீட்டுக்கு வெளியே போவார், அவர் தடுமாறி கீழே விழுந்து வரும்போது ஸ்ட்ரெச்சரோட வருவார். இப்ப இந்த சூனியம் அப்படின்னு எடுத்துக்கும் போதே வந்து பார்க்குறோம்னா, ஒரு சிலர தான் அதிகமா பாதிக்குது. அதையும் குறிப்பிட்ட நபர்கள் அப்படி அதையும் தாண்டி எல்லாருக்குமே இது ஒரே மாதிரி செயல்படுறது இல்ல. வித்தியாசமா இருக்கு. இதுக்கான காரணம் என்ன? இப்போ ஒருத்தவங்க அதான் செய்வினை அப்படின்னுவாங்க. அதாவது ஒரு விஷயத்த நம்ம வந்து இப்போ பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு நான் பண்ணிட்டேன்னு வைங்களேன், ம். உங்க ஃபோட்டோ எடுத்துட்டு வராங்க, உங்க முடி எடுத்துட்டு வராங்க, உங்க ட்ரெஸ் எடுத்துட்டு வராங்க, என்கிட்ட கொடுக்குறாங்க, நான் செஞ்சிடுறேன்னு வைங்க உங்க பேருக்கு. அப்போ செஞ்சதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு வந்து நேரம் நல்லா இருக்கு, கிரக நிலைகள் நல்லா இருக்கு அப்படின்னா, அதையும் மீறி நான் அனுப்பின ஏவல் உங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கும். அது வந்து உங்கள அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயமா வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க வந்து உங்களோட நேரங்கள், உங்களோட குலசாமி துணை, நீங்க கும்புற கடவுளோட துணை இருக்கிறதுனால பாதிப்பு. அதாவது அதை தான் சொல்லுவாங்க பெரியவங்க அந்த காலத்துல, தலைக்கு வந்து தலைப்பாகையோட போச்சு அப்படின்னுவாங்க. இப்போ நம்ம தலையே வெட்ட போறது தொப்பியோட அடிச்சுட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு வந்து பெரிய பாதிப்பா வருது, சின்ன விஷயமா வருது. நம்ம அதனால தான் நான் எப்பயுமே எல்லா வீடியோலையும் சொல்றது என்னன்னா, குலசாமியை கும்பிடுங்க. குலசாமி கும்பிடாதவங்க எல்லாருக்குமே திறந்த வீட்டில் நாய் நுழையிற மாதிரி கண்டதும் வந்து உள்ள நுழைஞ்சிரும். ஸோ யார் எந்த செய்வனை செஞ்சாலும் சரி, எந்த கெட்ட நேரமா இருந்தாலும் சரி, டக்குன்னு உள்ள வந்து அட்டாக் பண்ணும். ஸோ குலசாமியை கும்பிட்டா குலசாமி தான் வந்து வாசலில் நிற்கிற ஃபில்டர் மாதிரி. ஸோ அவர் வந்து நல்லது கெட்டது ஃபில்டர் பண்ணி அனுப்புவாங்க. அதனால குலசாமி கும்பிடுங்க. குலசாமி கும்பிட்ற குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது. அந்த மாதிரி நம்ம வந்து அடிக்கும்போது அவங்களுக்கு வந்து பலமாக அடி விழும். நேரம் சரியில்லை அப்படின்னா, அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்கும்போது அந்த குலசாமிலாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். தலைக்கு வர தலைப்பு வரும். ஆனால் நேரம் மாறும்போது கண்டிப்பாக எங்கள் அடி உங்களுக்கு விழுவும். கண்டிப்பாக விழுவும். இதனால பாதிப்பு கண்டிப்பாக 100% இருக்கும். அதுன்னு எனக்கு தெரியும். ஓகே. இப்ப பொதுவாவே இந்த பில்லி, சூனியம், ஏவல் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நகரப்புறங்கள் அதாச்சும் இந்த சிட்டி சைட தாண்டிலும் வில்லேஜ் சைடு கிராமப்புறங்கள்ல அதிகமா இதுக்கான நம்பிக்கை இருக்கு இல்லையா? அதிகமாவே இருக்கு. ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது ம். வந்து கிராமத்துல மட்டும் இல்லம்மா. இன்னைக்கு என்கிட்ட வர கிளையண்ட்டுங்கள்ல கிட்டத்தட்ட 60% ஐடி பசங்க தான். ஓகே. நல்லா படிச்சு கம்ப்யூட்டர்ல வேலை செய்யக்கூடிய ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய பசங்க தான் 60% என்கிட்ட வராங்க. ஸோ சிட்டியில தான் இன்னைக்கு வந்து இந்த நம்பிக்கை அதிகமாக போயிடுச்சு. மப்சல் சைடை விட சிட்டி சைடு நிறையா போயிடுச்சு. ஸோ இது அந்த பாதிப்புன்றது மனசுல மனசுல பட்ட உடனே அவங்களுக்கு தெரியும். நமக்கு ஏதோ நெகட்டிவாக நடக்குது, நமக்கு ஏதோ பிரச்சனை வேறு மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இது கிராமம், சிட்டி, காலேஜு, ஸ்கூலுன்னெலாம் இல்லை. எல்லா பக்கமும் இந்த பிரச்சனை, இந்த நம்பிக்கை வந்து இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சென்னையில் தான் இல்லை, தமிழ்நாட்டில் தான் இல்லை, இந்தியாவில் தான் இல்லைம்மா, எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வரவங்க நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து அங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி இங்கே வந்து ரூம் போட்டு தங்கி எத்தனை நாள் 3 நாள் 4 நாள் என்னை பார்க்க முடியலனா கூட வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ ஃபாரின் வரலும் வந்து இன்னைக்கு வந்து இந்த இந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பாதிப்பு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, அவங்களுக்கு பரிகாரம் செய்றாங்க, பூஜை செய்றாங்க. ஏதாச்சும் வந்து ஒரு வழிமுறைகள் செஞ்சு அதுலருந்து மீளணும் அப்படிங்கிற வகையில ஏதாவது ஒண்ணு செய்றாங்க இல்லையா? இதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு தீர்வு அளிக்குமா? இல்லன்னா மன நிம்மதிக்காக உருவாக்கப்பட்ட ஒண்ணா? தீர்வு அளிக்குமானா, கண்டிப்பா தீர்வு அளிக்குமா. இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு உடம்பு சரியில்லன்னு ஒரு மாத்திரை, ஒரு இன்ஜெக்ஷன் பண்றோம்னா, அது கண்டிப்பா நமக்கு நல்லா ஆனா தானே அதுக்கு மரியாதை. ஸோ இது தீர்வு இல்லன்னா, கண்டிப்பா நம்மள தேடி யாரும் வரமாட்டாங்கல்ல. எல்லா பிரச்சனைக்கும் இங்க வந்து தீர்வு இருக்கு. என்ன ஒண்ணு, அவங்களோட நேரங்காலங்களுக்கு ஏத்த மாரி, ஒரு சிலருக்கு 11 நாள்ல முடிஞ்சிரும், ஒரு சிலருக்கு 48 நாள் வரும். இந்த மாரி நேரங்கள், காலங்கள் கொஞ்சம் அதிகமாகுமே தவிர, 100% இதுல வந்து தீர்வும் இருக்கு, இதுல தண்டனையும் இருக்கு. இப்ப ஏவல் மூலியமா ஒருத்தருடைய மனத முழுமையா கட்டுப்படுத்த முடியுமா? அது எப்படி உண்மையான ஒரு சாத்தியமா? கண்டிப்பா. அதுதான் 7ஆம் முறையில அறிவுல காமிச்சாங்கல்ல. ஒருத்தவங்களோட மைண்ட நம்மளே வந்து பண்ணலான்றது படம் மட்டும் இல்ல. போதி தர்மன்னு ஒருத்தர் உண்மையே வாழ்ந்தாரு. இந்த மாந்திரீகம், மந்திரம்ன்றது எல்லாமே உண்மைன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அத தான் அந்த படத்துல காட்டுனாங்க. ஸோ நம்மளோட மனச வச்சு, நம்மளோட மந்திரம், மாந்திரீகத்த வச்சு ஒருத்தவங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இன்னைக்கு ஒண்ணும் இல்ல. அண்ணங்காரன் இருப்பான். அண்ணிக்காரிய உட்காந்துக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதே மாரி இப்போ வந்து அண்ணங்காரனை அன்னிக்காரி வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அவங்க அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது, அக்கா தங்கச்சிங்களுக்கு பண்ணக்கூடாது, நீ உங்கள் அம்மாட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணுறது என்னது? அவன் கண்ட்ரோல் ஆகல, அவன் பொண்டாட்டி வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி அந்த குடும்பத்தோட அவன் தனியாக நிற்பான். இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், இதில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஸோ சம்மந்தப்பட்ட ஆளை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணலாம்.
இப்போ இவ்ளோ விஷயங்கள் வந்து நீங்க என் கூட சொல்லியிருந்தீங்க. நான் முதல் கேட்ட கேள்விக்கான ஒரு விஷயத்த நான் திருப்பி அகைன் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நெனைக்கிறேன். பில்லி, சூனியம், ஏவல் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில நீங்க இவ்ளோ விஷயங்கள் சொன்னாலும், அறிவியல் பூர்வமா அது எந்த ஒரு இடத்துலயும் நிரூபிக்கப்படலையே! இன்னும் கிளியரா அதுக்கான பதில். அம்மா ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு கண்ணுக்கு தெரியாத வியாதிகள் வருது. இப்போ அதுக்கெல்லாம் வந்து அறிவியல் பூர்வமாக வந்து எவ்வளோ மெடிசன், எவ்வளோ மாத்திரை, எவ்வளோ மருந்துகள் வந்துச்சு. அதுலலாம் வந்து அவங்க சரி பண்ண முடியலல்ல. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் வைத்தியம், சித்த வைத்தியம், பாட்டி வைத்தியத்து மூலியமா தானே அதை வந்து சரி பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை. இந்த ஒரு ஜுரம் ஒன்று வந்துச்சு, கொரோனா வந்துச்சு. கொரோனா ஒரு பக்கம் வந்துச்சு. அதுக்கு வந்து நம்ம பாட்டி வைத்தியம் தான் சரி பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு ஜுரம் ஒன்று வந்துச்சுமா, அதுக்கு வந்து எவ்வளோ வைத்தியங்கள் பண்ணாங்க. கடைசியில் கருவாடை சுட்டு சாப்பிடுங்க நல்லாயிரும்னாங்க. ஸோ அந்த கருவாடை சுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து என்ன சர்டிஃபிகேட்ல எழுதுனாங்களா? அப்படிலாம் இல்லை. எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே மாந்திரீகம், ஆன்மீகம்ன்றது வந்து 2மே 2 கண்ணுமா. ஒரு பக்கம் ஆன்மீகம் ஒரு கண்ணா, ஒரு பக்கம் மாந்திரீகம் ஒரு கண்ணு. இதுக்கு சான்றிதழ்லாம் தேவைப்படாது. ஸோ அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதோட கஷ்டம் என்னன்றது தெரியும், நஷ்டம் என்னன்றது தெரியும். அனுபவிக்கிறவங்க இதை பற்றி கமெண்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க. நீங்கள் வேணா பாருங்கள். இவ்ளோ நேரம் ஒதுக்கி இத்தன விஷயங்கள எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.